ஓம் திருச்சிற்றம்பலம். சிவனை வணங்குவோம். தில்லையம்பல நடராஜரின் திருவுருவமே பிரணவ மந்திரத்தின் உருப்பொருளை நமக்கு தெளிவாக காட்டும் நிலையில் அமைந்துள்ளது. அதைப்போன்றே பகவத்கீதையில் பகவான் கண்ணனின் கருத்துப்படி ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் எடுத்துக்காட்டாக தானே விளங்குவதாகவும், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் போன்றவைகளின் ஒருங்கிணைந்த நிலையில் தான் இருப்பதாகவும் பகவான் கூறியுள்ளார். தென்னகத்தாரின் இறை வழிபாட்டின்படி சிவனை பிருத்திவி அல்லது பூமியாக காஞ்சியில் வழிபடுகிறார்கள். அப்பு அல்லது நீராக ஜலகண்டேஸ்வரத்திலும், தேஜஸ் அல்லது அக்னியாக திருவண்ணாமலையிலும், வாயு அல்லது காற்றாக காளஹஸ்தியிலும், ஆகாசம் அல்லது உருவமற்றதாக சிதம்பரத்திலும் சிவனை வணங்குகிறார்கள். உருவமற்ற நிலையில் சிவன் சர்வ வல்லமை படைத்த இறைவனாக விளங்குவதை சிவலிங்கமே நமக்கு எடுத்துக் காட்டுகிறது. நமது அறிவுக்கெட்டாத நிலையில் விளங்கும் சிவபெருமான் தனது லீலைகளின் மூலம் நீரும் நெருப்பாகவும் விளங்குகிறார். உலகை படைத்த பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனின் முதலையும் முடிவையும் காண நினைத்து தோல்வியுற்றார்கள். சிவாலயங்களில் நாம் காணும் லிங்கோத்பவமே சிவனின் உருவமற்ற நிலையை நமக்கு விளக்குகிறது. ஒளியும் நெருப்பும் உருவமும் இல்லாதவை. இதை விளக்கவே அத்வைதத் துறவி கடலூர் ராமலிங்க அடிகளார் சிவனை ஒளி உருவத்தில் கண்டு நமக்கு அருட்பெருஞ்சோதியே தனிப்பெரும் கருணை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தில்லையம்பல நடராஜரின் திருவுருவத்தை காணும் நாம் அர்த்த சந்திர முத்திரையை மட்டும் அவரது இடது கையில் மேலே ஜுவாலையுடன் அக்னி விளங்குவதையும் காணலாம். ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் பொருளை மகேசனுக்கே உரைத்தவர் குன்றுதூராடும் குமரக்கடவுள். நாமும் முன்னோர்கள் நமக்கு கூறிய பிரணவ மந்திரத்தின் பெருமையை இப்போது தெரிந்து கொள்வோம். ஒளி மின்னல்கள் இரண்டும் மோதிக்கொண்டால் உண்டாகும் ஒலியில்தான் ஓம் என்ற மூலநாதம் உருவாகிறது. ஓம் என்பது அ பிளஸ் உ பிளஸ் இம் என்பதன் கூட்டு. எந்த மந்திரத்தால் இறைவனை வணங்கினாலும் ஓம் என்ற ஒலி சேர்த்தால்தான் அந்த மந்திரம் சக்தி பெறும். ஓம் என்பது உலகம் என்று வேதம் சொல்கிறது. ஓம் என்பதை ஸ்ரீசக்கரம் என்றும் கூறுவார்கள். ஓம் என்ற திருமந்திரத்தை பத்மாசனத்தில் அமர்ந்து ஜபிப்பவனை எத்தகைய வினைப்பயனும் துன்பமும் நெருங்காது. ஓம் என்று நாம் கூறுகையில் நமது சுவாசப்பையில் இருந்து அசுத்த காற்று முற்றிலும் நீங்கி ஓம் என்று ஒலிக்காத நேரத்தில் சுத்தமான காற்று சுவாசப்பையில் நிரம்புகிறது. ஒரு நிமிடத்திற்கு 24 முறை மனிதன் சுவாசிக்கிறான். ஓம் என்னும் திருமந்திரத்தை நாம் முறையாக கூறி வந்தால் ஒரு நிமிடத்தில் 24 முறை சுவாசம் குறையும். அதாவது நாம் ஓம் என்னும் திருமந்திரத்தை கூறும்போது குறைவாக சுவாசிக்கிறோம். அதனால் நம் ஆயுட்காலம் கூடி நமது நாட்டுக்கும் வீட்டுக்கும் இறைவனுக்கும் நம்மால் என்ற நல்ல பணிகளை தொடர்ந்து செய்யலாம். கிறிஸ்து பிறப்பிற்கு 8000 ஆண்டுகளுக்கு முன்பே அமெரிக்காவில் கொலராடோ ஆற்றின் கரையில் சிவ ஆலயம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பிலிப்பைன்ஸ் நாட்டு மக்கள் சிவனை சிவப்பன் என்ற பெயரில் வணங்குகிறார்கள். ஆசியாவில் சிவாஸ் என்னும் நகரத்தில் சிவனை காளையின் உருவத்தில் வணங்குகிறார்கள். இந்தோனேஷியாவில் பழமையான சிவாலயங்கள் நிறைய உள்ளன. இன்றும் இந்தோனேஷியாவில் சைவ பிரிவினர் உள்ளனர். இலங்கையில் சிவ ஒளிபாத மலை என்னும் மலை உள்ளது. இந்த குன்றில் சிவனை ஜோதிலிங்கம் என்ற பெயரில் வழிபடுகிறார்கள். ஜப்பான் நாட்டில் பழங்குடி மக்கள் சிவனை சிவோ என்ற பெயரில் வணங்குகிறார்கள். கொரியாவில் ஒவ்வொரு தெருக்களிலும் சிவன் கோயில் உள்ளது. பாபிலோனியாவின் பழைய மண்தட்டுகளில் சிவா என்பதை மாதமாக குறிப்பிட்டுள்ளார்கள். எகிப்தின் நதிக்கரை ஓரங்களில் சிவலிங்கங்கள் நிறைந்திருக்கின்றன. சயாமில் மன்னர்களுக்கு முடிசூட்டும் விழாவின் போது பாலி மொழியில் எழுதப்பட்ட திருவம்பாவையை ஓதி
சிவன் அருளைப் பெற மன்னனை வாழ்த்துகிறார்கள். திருவெம்பாவை பாடலை நடன நிகழ்ச்சியாகவும் நடத்துகிறார்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.